மெட்ராஸ் வந்துச்சானா? இல்ல தம்பி, மெட்ராஸ் வராது. மெட்ராஸுக்கு தான் நீ வந்திருக்கிற. மெட்ராஸ் சூப்பரா இருக்குப்பா. அண்ணா நீங்க மெட்ராஸா? ஆமாங்க. வணக்கண்ணா. வணக்கங்க. வணக்கங்க. அண்ணா ஒரே பசியா இருக்கு. 2 பச்சை பழம், ஒரு 4 கடலுடா, 2 பட்டர் பிஸ்கெட், 2 அடை, முறுக்கு 4, அண்ட் கை முறுக்கு, ஒரு தேங்காய் உருண்டை, தேன் மிட்டாய், கேக்கு, இது பூசாக்கு தெரியுமா? அது 2 கொடு. இந்த பிஸ்கட் எங்க ஊர் கூட இருக்கு. என்ன நாங்கள் வேறு கடை போட்டிருப்போம், நீங்கள் முந்திரி பார் போட்டுறீங்க. மெட்ராஸில் என்ன முடிச்சுப்பா வரீங்க? துடுக்குலாம் போயிடும்ண்ணா. நானே இஷ்டங்க. மின்னலூர் சுப்பிரமணியம் தெரியாத ஆளே கிடையாது. ஏன்னா பையன் எடுத்துக்கிறேன். என்ன எந்த பையன்? என் பை தான். பையன் கொடுத்துருந்தானா? யோ, உன் பை எப்படியா என் கடைக்குள்ள வரும்? நான் தயவு செஞ்சு என் பையன் கொடுத்துருவேன். அப்பவே நான் சந்தேகப்பட்டது கரெக்டா போச்சு. இல்ல அந்த கட்டையா என்ன தகராறு? எவ்வளவு தரணும் உனக்கு? 20 ரூபாய் தரணும். என்ன ரொம்ப நன்றிண்ணா. படா பெண்ண நீ என்ன விட்டு போலாமா? என்ன பட்டா நீங்க வாங்கி பேசுறீங்க, அப்புறம் பாத்துக்கலாம். வாங்கண்ணா. அவன் கிடக்குறான். பார்த்து ஒரு இது உனக்கு, இது உனக்கு. பிஸ்கெட்டா? இதே மின்னல் ஒன்று எப்படி இருக்கு தெரியுமா? உப்பு பிஸ்கெட் சாப்பிட்டா வெண்ணெய் மாதிரி போவோம். ஆமா அண்ணா, பையன் கடை. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கண்ணா, நாங்க தேடி தரோம். அண்ணா நீங்க இப்ப செஞ்ச உதவிக்கு என் உயிரை கேளுங்க, நான் கொடுக்குறேன். உயிரெல்லாம் வேணா, எங்களுக்கு ஒரு உதவி செய். என்ன உதவினா கேளுங்கண்ணா, நான் செய்யணும். கொஞ்ச நேரத்துல இந்த பக்கமா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு ஒரு பாப்பா வரும். அதை வரைச்சு ஒரு பாட்டு பாடு, அது போதும். என் குரலை பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ணே. நான் மட்டும் பாட ஆரம்பிச்சேன்னா கை வீசம்மா கை வீசுன்னு பாப்பா அப்படியே தூக்கிறேன். பாப்பாக்கு ஒரு 4 வயசு இருக்குமா? நாங்க சொல்ற பாப்பாவுக்கு வயசு 16. அப்ப பெரிய பாப்பா. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரிலாம் பாடினேன் ஆடினேன். என் பையன் மட்டும் கொடுக்கலண்ணா. டே குல்சே, அந்த பேக போடுறா. குரங்கு கையில கொடுத்து வச்சுங்களா? ஆனா மனுஷனா? ஆமா, அந்த பேக் அப்படி தேடிக்கிட்டு இருக்க, அதுல என்னதான் வச்சிருக்க? ஒரு முக்கியமான அட்ரஸ். கத்திரிக்காய், கொத்தமல்லி, காலிஃப்ளவர், தக்காளி, முருங்காய். இந்த தக்காளி வரமா? யோ முருங்கா, இங்க பாப்பா. ஏமா தக்காளி குடுத்துட்டு நான் அங்க வர்றேன். அந்த வீட்டுக்கு போனேன்னா நேரம் அப்படியே போயிடு. திரும்பி இந்த வீட்டு பக்கமே வராது. எதுக்குமா இந்த பிரச்சனை? முதல்ல நீயே வாங்கிக்கோ. முதல்ல உன்னை கூப்பிட்டது யாரு? நீங்கதான். அப்ப எதுக்கு அங்க போற? என்னம்மா காலங்காத்தால 2 பேரும் என்ன கவாத்து வாங்குறீங்களா? முதல்ல நீங்க தான் கூப்பிட்டீங்களா? அப்புறம் ஏன் அங்க போற? முதல்ல நான் தானே கூப்பிட்டேன். இங்க வராம அங்க போனேன்னு வெயி, அந்த வீட்டு பக்கம் என்ன, இந்த ஏரியா பக்கமே வர மாட்டேன். பயப்படாத, அதெல்லாம் வெறும் பேச்சுதான். நீ தைரியமா வாயா. இத்தனை நாள் நான் வாயில தான் பேசினேன். என் கையை பேசி நீ பார்த்தது இல்லையா? அம்மாவள பேசப்படும் பேசுறதுதான். இன்னாங்க இங்க வா. யோ அங்க போயிடுவேன் நீ, அப்புறம் எந்த ஏரியாவிலையும் விற்க முடியாது, ஜாக்கிரதை. என்னது கை பேசுமா? கை உன் கை பேசினா என் புருஷன் கைய நான் பூவா பறிச்சிட்டு இருக்கோம். என் வீட்டுக்காரர் மட்டும் என்ன விட்டு கொடுத்துருவாரா? என் வீட்டுக்காரர் கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன் கைய ஒட்டச்சு கொடுத்துருவாரு. அப்படியா? உன் புருஷனை பத்தி எனக்கா தெரியாது. 10 பேர் மொத்தமா சேர்ந்து வந்தாவே பயந்து ஓடுற ஆளாச்சே. இவ புருஷன் மட்டும் என்னவோ பெரிய சூப்பர்மேன் மாதிரியும், என் புருஷன் ஏதோ லோக்கல் மேன் மாதிரியும் பேசிட்டு இருக்காளே, தொலைச்சிடுவேன். ஆமா என்ன தகராறு? இருமா இத வர. ஏமா என்ன பக்கத்து வீட்டுல இருந்து இப்படி சண்டை போட்டுக்கிட்டா இப்படி? நீ போ, நீ போமா. நான் என்னன்னு கேக்குறேன், நீ போ. இருமா, நான் பேசிக்கிறேன். சார் சார் கை கொடுங்க சார். எதுக்கு? கில்லாடி சார், நீங்க பஞ்சாயத்து பண்ற மாதிரியே நைஸா 2 பேரையும் தடையிட்டீங்களே. ஆனா நீங்க தடவை மட்டும் வீட்டுக்காரன் பார்த்துன்னு வச்சுங்க, அப்புறம் நீங்க தடவின்னு தான் போனோம். அந்த வீர புருஷன் நான் தான். உண்மையிலேயே நீங்க சூப்பர்மேன் சார். அதுவும் இந்த 2 பேரையும் கட்டிக்கிட்டு நீங்க சமாளிக்கிறீங்கன்னா உண்மையிலே நீங்க கிரேட். அது சரி, என் ஃபேமிலி மேட்டர்ல இவ்வளவு ஐக்கியமாயிட்டிய? நீ யாருப்பா? நான் ஒரு ஃபேமிலிங்க. என்ன ஃபேமிலியை உள்ள வச்சிருக்கிற? சின்ன ஃபேமிலிங்க, அதான் ஜிப்பு போட்டு வச்சிருக்கேன். இது ஏன் அட்ரஸ் தான்? நீ யாரு? அட, இது அக்கா போட்டோ வச்ச. அப்போ நீ அக்கா போயினா? தம்பி, ஆமா, உன் பேர் என்ன சொன்ன?
நான் இன்னும் சொல்லவே இல்லைங்களே. சுப்பிரமணி. சுப்பிரமணி, நம்ம சொந்த பந்த விஷயம் இவளுங்களுக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா ஓட ஓட வரட்டுவாளுங்க, பிசாசுங்க. ஏமாமா எப்படி உங்க கூட குடும்பம் எடுத்துறீங்க? நான் எங்க வாழ்றேன், அவளுங்க வாழ்றாளுங்க, அதான் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப நான் எங்க தங்குறது? அதத்தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு முழு உரிமை இருக்கடா அந்த வீட்டுல, ஆனா தங்க முடியாது. ஒண்ணு செய், 2 பேருமே வீட்டு வேலைக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காளுங்க, நீ வேலைக்காரனா உள்ள நுழைஞ்சிடும். நீங்களும் முதல்ல அப்படிதான் உள்ள நுழைஞ்சீங்களோ? சுப்பிரமணி, நீ சொல்ற மாதிரி சரி மாமா. இந்த பார், ஏதாவது பிரச்சனைனா என் பேரை சொல்லு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வாங்க மாமா போங்க மாமா இதெல்லாம் விட்டுரு. வாடா போறது கூட அவ்வளவு நல்லா இருக்காது. ஊர்காரங்கிறத நிரூபிச்சுட்ட பத்தியா? வாங்க சார் போங்க சார்னு கூப்பிடு. சரிங்க சார். இரு, எங்க போற? வீட்டுக்கு தான். நல்லா கேட்டுக்கோ, அது 2வது வீடு, இது 1வது வீடு. நீ 1க்கு போ. இப்பதான் வர வழியில போயிட்டு வந்தேன், ஸ்டாக் இல்ல. இதாயா, இதான் சொந்தக்காரங்களையே அவளுக்கு சேர்க்க மாட்டேங்கிறாளுங்க. 1ஆம் நம்பர் வீடு அது, அங்க போங்கிறேன். இத புடி. சொந்தக்காரங்க நம்மளை விட மோசமா இருக்காங்க. சொந்த மாமன் வீட்டுல நம்ம மணி அடிக்கணுமா? உனக்கு முழு உரிமை இருக்கா? ஓகே. நீங்க சாக கூடாதுங்க, செதுக்கி வச்ச சில மாதிரி இருக்கீங்க. நீங்க சாகிறதா? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் பண்றேன். ஐயா யாரா நீ? திருட்டு ராஸ்கல், கையோடிச்சிருவன், ஜாக்கிரதை. என்னடா ஆச்சு? யாருனே தெரியலமா, வீட்டுக்குள்ள வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டா. நான் சொல்லல இன்னைக்கு காலையில என்ன ஒருத்தன் கிண்டல் பண்ணி பாட்டு பாடினானு, அது இவன் தாமா. ஓ, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே வந்து என் பொண்ணு கைய பிடிச்சு இருப்ப. உன்னை என்ன பண்றான்னு பாரு. என்ன போலீஸுக்கா? அவசரப்படாதீங்க. வீணா போலீஸை கூப்பிட்டு உங்க குடும்ப மானத்தை ஜீப்ல ஏத்தாதீங்க. இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னையா நடந்துச்சு? ஏதோ வேலைக்காரியா இருந்து அக்கறையா கேட்கறதுக்காக சொல்றேன். இந்த பொண்ணு நான் வேலைக்காரியா? நீதான். ஓய் மவனே, நான் அவ அம்மா. பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. ஒருவேளை காதல் தோல்வியா இருக்கலாம், இல்ல பரீட்சையில ஃபெயில் ஆயிருக்கலாம். உங்க பொண்ணு தூக்கு போட்டு தொங்க போனாங்க, நான் புடிச்சிட்டேன். கூச்சல் போட்டு ஊரை கூட்டினா உங்க குடும்ப மானம் போயிருமேன்னு நானே ஓடி வந்து காப்பாத்தேன். ஆனா ஒண்ணுங்க, இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணன்ற ஆத்ம திருப்தி இருக்குங்களே, எனக்கு அது போதுங்க. அம்மா, இந்த ஆள் சொல்றது நம்பாதீங்க. நான் ஃபேனை தொடச்சிட்டு இருந்தேன். உண்மையை மறைக்கிறாங்க, நம்பாதீங்க. அடே, ஆமா நீ யாரு? எதுக்கு உள்ள வந்த? இந்த வீட்டுல ஒரு வேலை கிடைக்குமாண்டா? வேலை கேட்கறக்கே இவ்வளவு லொல்லா? வேலை கேட்க வந்த அன்னைக்கே ஃப்ளவர் வேஸ உடைச்சிட்டேன். இவருக்கெல்லாம் வேலை கொடுக்காதீங்கம்மா. சும்மா சத்தம் போடாதீங்க, நான் ரெக்கமெண்டேஷனோட வந்திருக்கேன். ரெக்கமெண்டேஷனா? யாரு? உங்க வீட்டுக்கார். ஓ எஸ். போடா வெளியில. வெளியில போடா. அவருக்கு அவ்வளவு மரியாதையா? வெளியில போங்க. அம்மா, இவன் இப்படி எல்லாம் சொன்னா போக மாட்டான். போலீஸ்க்கு போன் பண்ணி. அவங்களா இருங்க, நீங்க சொன்னா நான் தூக்கிடுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, ஒரு சுறுசுறுப்பான இளமையான ஒரு இளைஞரை இழந்துட்டுமே அப்படின்னு நாளைக்கு நீங்க ஃபீல் பண்ணதான் போறீங்க. நீங்களும் தான். வாமா. பொண்ணுக்கு பதிலா அம்மாவை கட்டி பிடிச்சிருந்தா வேலை கிடைச்சிருக்குமோ? நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். 2 அடியில கேட்டு அதுக்கு ஒரு பூட்டு. இது கடையமா நாம தான் சாதி. உனக்கு முழு உரிமை இருக்கா? இல்ல. யார் வேணும் உங்களுக்கு? அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணுங்க. அவங்க இறந்து 7 வருஷம் ஆச்சு. இல்லீங்களே, இந்த நேரத்துல போனா அம்மாவை பார்க்கலாம்னு சொன்னாங்களே. ஆக்சுவலா உங்களுக்கு யாரை பார்க்கணும்? ஐயாவோட சம்சாரத்தை. அது நான் தான். நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. நீங்க ஐயாவோட பொண்ணுன்னு நினைச்சேன். அவர் உண்மையிலே அதிர்ஷ்டசாலிங்க. நான் பொய்லாம் சொல்லுங்க. உண்மைதாங்க. நிறைய பேர் என்ன பார்த்து இப்படிதான் ஏமாந்து போறாங்க. நீங்க உள்ள வாங்க. செகண்ட் சேனல் ஓகே. வாங்க தம்பி. தம்மா, தம்பிக்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு வா. அதை விட இது பெருசாவே தான் இருக்கு. உட்காருங்க தம்பி. இதான் ஐயாவோட பொண்ணு. அப்ப உங்க பொண்ணு வெளியே போயிருங்களா? ரெண்டுமே அதுதான். ஒருத்தர் தானே போனாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டீங்களே, ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? நான் தான். ஏந்திரி. ஓஹோ, அப்ப இப்பவே வேலையை ஆரம்பிச்சு சொல்றீங்களா? வெளியே போ. போறேங்க. ஆனா வெளியே போல, பக்கத்து வீட்டுக்கு போறேன். பக்கத்து வீட்டுக்கு எதுக்கு போற? அவங்க நாளைல இருந்து வேலைக்கு சேர்த்துக்காங்க. நாளையில இருந்தா அவன் நாளையில இருந்து வேலைக்கு சேர்த்துக்கிறது? இன்னைக்கு இப்பவே நீ இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்தாச்சு. சரிங்க. சமையல் ரூம்ல கோதுமை வச்சிருக்கேன், போய் அரைச்சிட்டு வந்துடு. ஓகே, அதை புடிங்க. ஓ, 4 தான் வேலைக்காரனா? சும்மா சொல்லக்கூடாதுங்க. வேலைக்காரனுக்கு ஜூஸ் கொடுக்குற ஒரே ஆள் நீங்க தான். ஆனா அந்த வீட்டுல சூப் கொடுத்தாங்க. பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க வசதி அவ்வளவுதான்.
ஏமா முன்ன பின்ன தெரியாதவன வேலைக்கு சேர்த்திருக்கியே, ஒழுங்கா இருப்பானா? நீ சும்மா இரு. உனக்கு தெரியாது. அவ இவனை வேலைக்கு சேர்த்திருக்கிறான்னா அதுல என்னமோ சூழ்ச்சி இருக்குன்னு அர்த்தம். வேலை இல்லாதவன் தான், வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலைக்காரன். நீ இன்னும் இங்க இருந்து போலையா? போல சாத்தா ஒரு கதவை சாத்தனா சாமி 2 கதவை திறக்கும்னு சயின்ஸ்லயே சொல்லிருக்குமா. அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? நீ வேணான்னு சொல்லிட்ட. புண்ணியவதி எனக்கு வேலையை போட்டு கொடுத்துட்டாங்க. நீ கொஞ்சம் இப்படி வா. இப்ப பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல ஒர்க் அவுட் ஆயிரும் உங்களுக்கு. இனி கேட்டு தேவைப்படாது. இந்தாப்பா, இந்த Dress கொஞ்சம் அயன் பண்ணிட்டு வா. நான் பைத்தியக்காரனா? அந்த வீட்டுல சம்பளம் வாங்கிட்டு உங்ககிட்ட வேலை சேர்த்துக்கேன். இன்னையில இருந்து இந்த வீட்லயே நீ வேலை பாக்குற. இங்கேயும் வேலை பாக்குறேனா? சம்பளம் எவ்வளவு? அதெல்லாம் நீ செய்யற வேலையை பார்த்துதான். நீங்க அந்த ரூட்ல போனீங்கன்னா நான் நிறைய சம்பளம் வாங்குங்க. வந்த அன்னைக்கு அவ்வளவு கலாட்டா பண்ணிருக்கான், அவனை போய் வேலையில சேர்த்திருக்கீங்களே. பாப்பா, அந்த சிரிக்கி அவனுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கானா அதுல ஏதோ சூட்சுமம் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நானும் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தேன். என்ன இருந்தாலும் உனக்கு சூப்பர் பிரெயின். அது உனக்கு புரியுது, உங்க அப்பனுக்கு புரிய மாட்டேங்குது. ஆம்பளைங்களை மயக்கிறதுக்கு பிரெயின் மட்டும் இருந்தா பத்தாது. அது உனக்கு புரியாது, அப்புறம் புரிஞ்சுக்குவேன். இந்தாங்க பில்லு. இந்தாப்பா வைங்க. அட வைங்க. அட போற இடங்கள் எல்லாம் காசு வேண்டாம். இப்படி இந்தா 2 ரூபா கொடுத்தா மீதி. ஒரு டீ 2 ரூபா தானே? 2 ரூபா தான், நான் இல்லன்னு சொல்ல. ஆனா மொத்தம் எத்தனை டீ? ஒரு டீ. ஒரு டீயா? மொத்தம் 120 டீ, 50 தோசை, 60 பரோட்டா. வீட்டுக்கு பார்சலா என்பது யார் பில் தருது? மொத்தம் 360 ரூபா. டேபிள்ல பணத்தை வச்சு நடைய கட்டு. இங்க பாரு. புரிஞ்சு போச்சு. அவன் இங்க பாக்கி வச்சுட்டு போயிட்டானா? நீங்க வேற யாரும் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட கேக்குறீங்க. நான் இந்த ஊருக்கே நீட்டா வந்திருக்கேன். இந்த மாதிரி நீங்க பேசி பேசி நான் அதை கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. முதல்ல டேபிள்ல பணத்தை வச்சுட்டு வெளில போங்க. ஒரு டீ 360 ரூபாயா? பழைய பாக்கில யார் தரது? பழைய பாக்கி கிடையாதுங்க. இருக்குதுங்க. கிடையாதுப்பா. இருக்குதுப்பா. கிடையாது. என்னங்க அண்ணா வாங்கண்ணா. என்னடா அது கசகசன்னு சண்டை போட்டுக்கணும்? என்னடா அது? என்ன அண்ணா, உங்க முகத்துல மூக்கு, கண்ணு, காது எதையுமே நான் பாக்கலீங்கண்ணா. எல்லாமே அங்கதானே இருக்கு. இருக்குதுங்கண்ணா. அங்கெல்லாம் நியாய தேவதை துள்ளி விளையாடுறதான் நான் பாக்குறேன். நம்ம கடையில ஒரு டீ என்ன விலைங்கண்ணா? 2 ரூபா. ஒரு டீ குடிச்சதுக்கு தம்பி 360 ரூபா கேக்குறாருங்கண்ணா. ஏண்டா 360 ரூபா கேட்டா இந்த கடை உருப்படுமாடா? நான் என்னடா ஆவறது? நீ என்னடா ஆவறது? இந்த கடை தான் என்னடா ஆவறது? வர கஸ்டமர் கிட்ட கணக்க ஒழுங்கா சொல்ல வேண்டாம்? அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றி. இன்னும் நியாயம் சாகலைங்கண்ணா. ராஸ்கல் 360 ரூபா கேக்குறான். பழைய பாய்க்கெல்லாம் அவங்க அப்பனா கொடுப்பான். தம்பி மொத்தம் 720 ரூபா ஆகுது. ஐயா ஐயா, நான் ஊருக்கு புதுசு. இப்படி ஒரேடியா கவுத்திட்டீங்கன்னா எப்படி? என்ன மாதிரியே வேற ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க ஏங்க, இங்க மாவரைக்கிற மிஷின் எங்க இருக்கு? அரைக்கிறதுக்கா ரொப்புறதுக்கா? ஆட்டுறதுக்கு. நீங்க ஆட்டுவீங்களோ அரைப்பீங்களோ ரொப்புவீங்களோ எனக்கு அதை பத்தி தெரியாது. நேரா போய் லெப்ட் திரும்பினீங்கன்னா ஒரு டீ கடை வரும். அங்க மட்டும் போயிடாதீங்க. ஒரு டீ 720 ரூபா. இப்படிதாங்க மெட்ராஸுக்கு புதுசா வந்தா தலையில மிளகா அரைச்சுவாங்க. இப்பெல்லாம் நான் ரொம்ப உஷாருங்க. நீங்களும் புதுசா? எந்த ஊரு? மின்னலூர். அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நாங்க பெரிய சோடா கடை வச்சிருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் பழைய ரேட்ல வேலைக்கு சேர்ந்தேங்க. வேலைக்கு சேர்ந்தாலே 2 கோழி செத்து போச்சுங்க. அன்னைக்கு பூரா ஒரே கோழி பிரியாணி. அதுக்கப்புறம் 2 ஆடு செத்து போச்சுங்க. அன்னைக்கு முழுக்க ஆட்டு பிரியாணி. ஆமாங்க. அதுக்கப்புறம் 2 மாடு செத்து போச்சு. அன்னைக்கு முழுக்க மாட்டு பிரியாணி. அதுக்கப்புறம் நான் வேலையை விட்டு நின்றுங்க. இது எதனால நீங்க வேலையை விட்டு நின்னீங்க? அடுத்த நாள் பண்ணையாரே புட்டுனாரு. மனுஷங்கரியே எவன் திம்மா? நீங்க வேலையை விட்டு நின்னது நியாயம்தான். ஐயோ, அதே கோஷ்டி அவனுங்க கிட்ட வந்து கேட்டானுங்கன்னா தருவாராம். ஆனா இப்ப இல்லையான்னு சொன்னா சைலண்டா போயிடுவானுங்க. நான் இப்படியே மறைச்சுக்கிறேன். தருவாருங்களா? ஆனா இப்ப இல்லையா? நாங்க இதே கேட்டா நீங்க இதே சொல்றீங்க. நீங்க என்ன கேட்டீங்க? பக்கத்துல டீ கடை இருக்கு. டீ கடைங்களா? அப்படியே ரிவர்ஸ் எடுத்து முனையில போனீங்கன்னா ஒரு டீ கடை இருக்கு. சூப்பர் டீ, ரொம்ப சீப்பு. ஒரு டீ 720 ரூபா தான். 720 ரூபாயா? அப்பா யோ ஆட்டோடியா டீயே வேண்டாம். அது வேற கோஷ்டிப்பா. நாம 2 பேரும் இனிமே ஒரே கோஷ்டி. டீ சாப்பிடலாம். 1440 ரூபா ஆகும். பரவாயில்லையா? நான் டீ கடையை வச்சிருக்கேன்.